தஞ்சை பெரிய கோயில் கட்டினது ராஜராஜ சோழன் இப்போ நமக்கு தெரியும். ஆனால் 1895 வருஷம் வரைக்கும் இந்த பிரம்மாண்டமான கோயிலை கட்டினது யாருன்னு நம்ம தமிழ் மக்களுக்கு தெரியாது. 19ஆம் நூற்றாண்டு ஆரம்பத்தில் எல்லாருமே இந்த கோயிலை கட்டினது கரிகால சோழன், பராந்தக சோழன், சுந்தர சோழன் அப்படின்னு மாறி மாறி சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ தான் ஹியூல்ஸ் அப்படின்னு ஒரு ஜெர்மன் நாட்டை சேர்ந்த ஒரு தொல்லியல் ஆய்வாளர் தஞ்சாவூருக்கு வராரு. இந்த கோயிலோட கட்டமைப்பு, விமானம், ஓவியம், கற்சலைன்னு பார்த்து வியந்து போறாரு. கோயில் கல்லில் ஏதோ எழுத்து வடிவ மாதிரி இருக்குது, அநேகமாக பழங்காலத்து தமிழை இருக்கும்னு நினைக்கிறாரு. அதை கன்ஃபார்ம் பண்ண சுப்பிரமணிய சாஸ்திரி, வெங்கடேச பிள்ளைன்னு தமிழ் அறிஞர்களை கூப்பிட்டு கல்வெட்டை படித்து பார்க்குறாங்க. கோயில் வலதுபுற கல்வெட்டில் திருமகள் போல பெருநிலச் செல்வியும் தனக்கே உரிமை பூண்டமை மணக்குலன்னு ஆரம்பித்து கோராச கேசரி வர்மரான உடையார் ராஜராஜ தேவருக்கு யாண்டுன்னு முடியுது. இந்த மெய்கீர்த்தி மூலமாக இந்த கோயிலை கட்டினது ராஜராஜ சோழன் தெரிய வருது. தஞ்சை கோயிலோட எல்லா கல்வெட்டை பற்றியும் சவுத் இந்தியன் இன்ஸ்கிரிப்ஷன் 4 வால்யூம் புக்ஸில் ஹியூல்ஸ் வெளியிட்டிருக்காரு.